இயற்கை வளமும் செயற்கை வளமும் தெய்வ வளமும் மிகுந்த கோநாட்டின் தலைநகரம் கொடும்பாலூரிலே குறுநில மன்னர் குலத்திலே கனக சபையின் திருச்சடை மகுடத்தை பசும்பொன்னால் வேந்த ஆதித்த சோழருடைய குடியிலேயே அவதரித்தவர் இடங்களி நாயனார். இவர் சிவபக்தியில் சிறந்து விளங்கினார். இவர் சிவபெருமானுக்கு திருத்தொண்டுகள் புரியும் தொண்டர்களுக்கு பல வழிகளில் கணக்கற்ற உதவிகளை செய்து வந்தார். இவரின் வெண்கொற்ற குடை நிழலில் எண்ணற்ற சிவனடியார்கள் சிவத்தொண்டு புரிந்து வாழ்ந்து வந்தனர். அவ்வாறு சைவம் வளர்த்த சிவனடியார்கள் பலருள் இவரும் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்து மகிழும் அருந்தவ பணியை மேற்கொண்டு வாழ்ந்து வந்தார். இவர் புரியும் திருப்பணிக்கு இடைஞ்சல் ஏற்பட்டது. அமுது அளிப்பதற்கு போதிய நெல் கிட்டாமல் இவர் அவதிப்பட்டார். நெல் தட்டுப்பாட்டால் இவரது விருந்தோம்பல் அறத்துக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இவர் செய்வதறியாது மனம் தளர்ந்தார். முடிவில் இவர் அரண்மனை களஞ்சியத்தில் நெல்லை சேமித்து வைத்திருப்பதை உணர்ந்தார். நள்ளிரவு வேளையில் இவர் அரண்மனைக்குள் நுழைந்து நெல்லை கவர்ந்தெடுத்தார். திருட்டு தொழிலில் அனுபவம் இல்லாததால் இவர் அரண்மனை காவலர்களிடம் சுலபமாக மாட்டிக்கொண்டார். இவரை கைது செய்து அரசர் முன் நிறுத்தினார்கள். காவலர் வாயிலாக விவரத்தை கேள்வியுற்ற அரசர் இவரின் சிவப்பொலிவை கண்டு திகைத்தார். ஐயனே, சிவக்கோலம் தாங்கியுள்ள நீங்கள் இத்தகைய இழிவான தொழிலை செய்ய காரணம் யாது என்று வேதனையுடன் கேட்டார் அரசர். சோழ பெருந்தகையே, அடியேன் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்து ஒழுகும் திருப்பணியை தவறாமல் நடத்தி வந்தேன். எமது சிறந்த திருப்பணிக்கு தடை ஏற்பட்டது. அதனால் அரண்மனை களஞ்சியத்தில் உள்ள நெல்லை கவர்ந்து செல்வது என்ற முடிவிற்கு வந்தேன் என்று இடங்களி நாயனார் கூறினார். நாயனார் கூறியதை கேட்டு நெகிழ்ந்த அரசர் அடியவரை காவலி நின்று விடுவித்து பணிந்து தொழுதார். அடியனுக்கு இவரல்லவா களஞ்சியம் போன்றவர் என்று பெருமிதத்தோடு கூறினார் அரசர். பின்னர் நாயனாருக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் கொடுத்தனுப்பினார். அத்தோடு அரசர் மன நிறைவு பெறவில்லை. களஞ்சியத்தில் உள்ள நெற்குவியல்களையும் பொன்மணிகளையும் தமது நாட்டில் உள்ள சிவனடியார்கள் அவரவர்களுக்கு தேவையான அளவிற்கு எடுத்து செல்லட்டும், எவ்வித தடையும் கிடையாது என்று நகரமெங்கும் பறைசாற்றுங்கள் என்று அரசர் கட்டளையிட்டார். மேலும் இடங்களி நாயனார் சிவனடியார்களுக்கு பொன்னும் பொருளும் எடுத்து செல்ல உத்தரவிட்டு சிவனடியார்களை மென்மேலும் கௌரவப்படுத்தினார். திருவெண்ணீற்றின் பெருமைக்கு தலைவணங்கிய குறுநில கொன்றவன் கொன்றை மலர் அணிந்த சங்கரனின் சேவடிகளை பற்றி நீடிய இன்பம் பெற்றார்.